ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நாம் இன்றைக்கி என்ன ப்ளே பண்ண போகிறோம்னா அமெரிக்கன் சர்வைவல் கேம் ப்ளே. ஸோ இப்போ நம்மளுக்கு தந்திக்க டாஸ்க் பில்ட அமெரிக்கன் லேப். ஸோ அதாவது இந்த ப்ளூ ஸ்டோன் இருக்குதுல்ல, அந்த ப்ளூ ஸ்டோனை வச்சு நாம் அமெரிக்கன் லெப்பால் நம்மளுக்கு அந்த அமெரிக்கன் பெட்ஸ் மாதிரி அதை கெச் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த அமெரிக்கன் லெப்பை க்ரியேட் பண்ணதுக்கு தேவையான திங்ஸை தான் இப்போ நாம் சர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற டாஸ்க் ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துக்கணும். அதை எங்கெங்கே இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டுக்கு பார்த்து சர்ச் பண்ணணும். பெரிஸ் எப்படி முக்கியமாக தேவைப்படுது ஹெல்த்துக்கு. நம்மளுடைய எனக்கு நேம் ட்ராப் பண்ணியாச்சு. அதாவது அந்த எல்லோ கலர் ஸ்வைமண்டர், அந்த ப்ளூ கலர் ஃப்ரண்ட்டில் இது ஸ்வைமண்டர் நேம். ஓகே, இப்போ ட்விங்கிள் என்ற எமிக்கினை தான் நாம் கில் பண்ணிட்டோம். அண்டு வுட் கில் +1 வுட். எமிக்கின் ரிட்டர்ன் டு த பாக்கெட். நாம் பாக்கெட்டுக்கு எகைன் திரும்ப இந்த எமிக்கினை ப்ரெஸ் பண்ணோம்னா அது பாக்கெட்டுக்கு வந்துடும். அடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா அது லேண்டுக்கு வந்துடும். வாவ், வெயிட் 1 through 3 இன்னைக்கு அப்படி குரூப் உண்டு இருக்குதே. நம்மளுக்கு பெட்டை விட்டுட்டு நாம் ஓடிட வேண்டியதான். இங்கே நம்மளுடைய பெட் டெத்தாகவும் போல தான் விளங்குது. போடுறேன் இல்லை, நான் பாக்கெட்டில் போட்டு இந்த பக்கம் கொண்டுட்டேனா எனக்கே தெரியலை. டெத் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஹெல்த் போது 66 இருக்குது ஹெல்த்து. 48, 30, 12 and 0. You have been death. நான் இப்போ சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறது நம்மளுடைய லெப்பை க்ரியேட் பண்ண தான். ஸோ அதுக்கு என்ன தேவைப்படும்னு ஃபஸ்ட்டுக்கு அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நாம் ஹண்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஹண்ட் பண்ண தான் நம்மளுக்கு நிறைய திங்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி பெட்ஸ், இந்த ஒயிட் கலர் கோடு அதில் பெருசாக அந்த அட்டாக் ஒன்று பண்ணாது. இப்போ நாம் அமெரிக்கனை கில் பண்ணால் அதில் ஜெம்ஸ் மைண்ட் இருக்குது. அதை கொண்டு இப்போ நான் பெரிய கிறிஸ்டல் மைண்ட் பார்த்தோம்ல, அதில் தான் நாம் கொண்டு அதில் வைக்கிறோம். சிலது தான் செட் ஆகுது, சிலது செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி இந்த பிளேஸ் தான் நான் இப்போ ஒரு ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கு அதை பிரேக் பண்ணிட்டு வெப்பனை நான் என்ன க்ரியேட் பண்ணல. ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். எக்யூப் பண்ணணும். அதாவது இதுக்கு முதல்ல இருந்துச்சு, ஒரு டெத் ஆகினோம்ல, அன்னைக்கு அது காணாமல் போச்சு. ஓகே, இப்போ டேக் பண்ணிட்டா. ஓகே, டேக் பண்ண எக்ஸ். ஸோ பெரிய சாப்பிட்டு நம்மளுடைய ஹெல்த் தான் போய்த்து. ஓகே, இப்போ பெரிய ப்ளேஸ் இருக்குது. ஸோ எனக்கு எடுத்து இதை எக்யூப் பண்ணியாச்சு. டேக். ஓகே,
இப்போ பிரேக் பண்ண முடியும். அதை பிரேக் பண்ணியாச்சு. அதனால் கட் பண்ணிட்டேன். ஓகே, என் ஐஎம் பீசஸ் திரும்பவும் ஐஎம் பீசஸ் கலெக்ட் பண்ண வரும். ஏன்னா இதில் எல்லாத்துக்கும் ஐஎம் பீசஸ் தேவைப்படுது. இதே செகண்ட் லீக் இதில் எமிகன் லேபண்டு அதைத்தான் நாம் இப்போ க்ரியேட் பண்ணதுக்கு பார்க்குறோம். இந்த கேமில் டவுனில் இந்த நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் தான். நான் அதை எங்கே கிடைச்சாலும் நான் எதையும் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருக்குது, அதில் கொண்டு போய் தேவை போல் ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஆமாம், ஸ்டோரேஜ் பாக்ஸில் கொண்டு போய்த்து நம்மளுக்கு வச்சுக்கொள்ளும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய எமிகன் பெட்ஸ் இப்போதைக்கு என்கிட்ட 2 இருக்குது. நான் ஒன்று வேக் ஸ்டேஷனுக்கு போட்டிக்கிறேன், ஒன்று ஃபைட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். நம்மளுக்கு 2 தேவைன்னா மாற்றிக்கொள்ள மேலும் ஃபைட்டுக்கு. ஸோ ஃபைனலி எப்படியோ எல்லா திங்ஸும் ஓகே. இப்போ எமிகர் லெப்பை இப்போ நம்மளுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பிளேஸ் ஓகே. க்ரீன் கலர் க்ரியேட் ஆகியாச்சு. இந்த இது எமிகர் லெப் ஓகே. 42 செகண்ட் 40 செகண்ட். ஸோ நம்மளுடைய பெட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபைட்டிங் பெட்டையும் நம்மளுக்கு பொக்கெட்லேருந்து வெளியே விட்டோம்னா அதுவும் ஹெல்ப் பண்ணிவிடும். ஸோ டைம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்ட் அந்த ப்ளூ ஜெம் மாதிரி உண்டு. அந்த ப்ளூ ஜெம் ஒரு 5 குறைஞ்சது ஒரு 5 ஜெம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதை வச்சு இந்த கிராஃப்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு 3 நான் 3 கிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ டைம் ஓகே. இப்போ டேக் பண்ண முடியும். இல்லை ஒன்று தான் ஓகே ஆச்சு. இப்போ 2 செகண்ட் அது போகுது. செகண்ட் டேர்ன் தேர்ட். ஸோ இந்த வேக்கெல்லாம் பண்ணிக்குது நம்மளுடைய மியாவ் தான் பிளாக். செகண்ட் மற்றது பேர் தெரியல. ஓகே, இப்போ நாம் 3 கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நாம் எப்படி எமிக்கின்னு கேமுடைய நேம் இருக்குது. ஆனால் எமிகர்ண்டு இந்த லெப்புடைய நேம் இருக்குது. ஸோ எதை சொல்லி எமிக்கின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியில் ஃபஸ்ட்டுக்கு கெச் பண்ணி பார்த்தேன். நான் 12 10 என்ன அது சான்ஸ் ஸ்கோர் ஓகே. 39 19 0 வர மாட்டேங்குதே. செகண்ட் 12 34. இது ஃபுல்லாக 100 ஆகினா தான் அந்த பெட் நம்மளுக்கு வந்துடும். தேர்ட் ஜெம்மையும் போட்டுட்டேன். சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாம் திரும்பவும் கிராஃப்ட் பண்ண கொடுக்கணும். எமிகர் லெப்புக்கு போயாச்சு. என் திரும்பவும் கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஒன்று தான் கிராஃப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இதை கிராஃப்ட் பண்ணி இந்த பயணம் நாம் கரெக்டாக அதாவது இப்போ கெச் பண்ண எமிகரை விட பெட்டர் நாம் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணோம்ல அந்த ப்ளூ கலர் கெட் மாதிரி உண்டு. அதுக்கிட்ட போய் நம்ம ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல அழகாக அமைக்குது ஃபைட்டுக்கு. ஓகே, அது இது இல்லை அந்த கெட் மாயனிக்குன்னு போச்சா இல்லை இன்னொன்று இருக்குது. அந்த சான்ஸை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ளூ கெட் மாயனிக்குதாண்ட அதை சேஸ் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேன பெரியல் கிடைச்சா மெடிக்கெட்டுன்றது சில லீவ்ஸ் இருக்குது அண்டு பெரி அதெல்லாம் தான் நம்மளுடைய ஹீலிங்கை கூட்டுது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகிறோம். மிரர் ஓகே. இந்த இது தான் இப்போ நாம் கெச் பண்ண போகிறோம். ஓகே 11 சான்ஸ் 33 22 61 100. ஓகே, இப்போ இந்த பெட் நம்மளுடைய பாக்கெட்டில் இருக்குது. எப்படியோ இப்போ தேர்ட் பெட்டை நாம் கெச் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப நம்மளுடைய பிளேஸு போய்த்து பார்க்கணும். நம்மளுக்கு கிடைச்சிக்கிறான்னு நான் என்ன பார்க்கல. இங்கே திரும்ப வந்துட்டேனே. ஆமாம், இந்த ஆகிது. இதுதான் நான் ஒரு கெச் பண்ணது. லெஃப்ட் சைட்லேயே இதை ஃபைட் பண்ணி கொண்டிது. நான் எரோ விடுறது நான் ஷூட் பண்ணுறது வந்து இன்னும் கெச் பண்ணாததை.
ட்விங்கிள். இப்போ நான் ஒரு கட்ச் பண்ணதுல பேர் வந்து ட்விங்கிள். ஓகே, பரவாயில்ல, நல்லா ஃபைட்ஸ், பவர் ஓகே.